இன்றைய கேள்வி, கோலம் போடுற பழக்கம் எப்படி வந்தது? இது ஒரு மங்களகரமான விஷயம் அது மாத்திரம் தானா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா? ரங்கோலின்னு சொல்றீங்க. கோலம் கோலம் மிகப்பெரிய ஒரு அறிவியல் அதற்கு பின்னால் இருக்கிறது. கோலத்துக்கு பின்னால் இது நிறைய ஏதோ ஒரு 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 ரொம்ப பழமையானது. எவ்வளவு காலம் பழமையானது என்று நாம் சொல்ல முடியாது. கோலம் பியூர் அண்ட் பியூர் மேத்தமேட்டிக்ஸில் வருங்க உங்களுக்கு. அதாவது நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது கோலத்தில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4-4:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு 5 மணிக்கு முன்னாடி எல்லாமே எழுந்துருவாங்க. அந்த காலத்தில் இருந்த வழக்கத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாமே அடுக்குமாடி கட்டடங்கள், நவீன வகை கட்டட அமைப்புகள்லாம் வந்த உடனே இந்த கோலம் போடுற பழக்கம்லாம் போயிடுச்சு. இப்போ எங்கேயுமே அவ்வளோ கிடையாது. கிராமப்புறங்களில், நகரப்புறங்களில் இந்த இண்டிபெண்ட் வீட்டில், இப்போ எங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அந்த கோலத்துக்கு பின்னால் 5 மணிக்கு முன்னாடி எழுந்த உடனே அவங்க தங்களை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி கொண்டு ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து அந்த வீட்டின் முன்புறத்தை ஈரப்படுத்தி அதை கோலம் போட்டுருவாங்க. கோலம் போட்டுட்டாங்கன்னா காலையில் எல்லாமே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எழுந்துட்டாங்க அப்படின்றது தெரியும். அதே ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு. அந்த வீடு ஆன் ஆகிடுச்சு, அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் முடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. இப்போ சப்போஸ் காலையில் எனக்கு ஏதோ ஒரு மம்முட்டி வேணும், ஒரு கலப்பை வேணும், உங்கள் வீட்டில் கதவு தட்டணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் கோலம் போட்டுருந்ததுன்னா நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க, தைரியமாக கதவு தட்டுவேன் நான். உங்கள் வீட்டில் கோலம் போடலை அப்படின்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோலமாவு அரிசி மாவு. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அந்த பூச்சிகளுக்கு அதுக்கெல்லாம் இது உணவாக அமையும். கோலம் அரிசி மாவுல அரிசி அரைச்சி மாவு பண்ணி செய்யறதுதான் கோலமாவும். இன்னைக்கு அது எப்படியோ மாறி போச்சு. அடுத்தது உங்களுக்கு முதல்ல அந்த கோலம் போடும்போது பாத்தீங்கன்னா புள்ளி வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? புள்ளி தான் வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆமா. அதுல நிறைய கணக்கு இருக்கு. அதுல ஒரு சென்டரில் ஒரு பெரிய லைன், ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி கேப்பில் ஒரு 9 புள்ளி வைப்பாங்க. அதுக்கு ஐதர் சைடு பார்த்தீங்கன்னா 7 புள்ளி வரும். அதுக்கு ஐதர் சைடு பார்த்தீங்கன்னா 5, 3, 1ன்னு வரும். இது ஒரு நிறைய கணக்கு இருக்குது. இது மாதிரி கோலங்கள் விதவிதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி கோலம் போடுவாங்க. அன்னைக்கு நாள் கிழமைக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரிங்கெல்லாம் எடுத்துன்னு ரொம்ப அழகாக அதை ஒரு ஆர்னமெண்ட்லாம் பண்ணுவாங்க. கோலம் போட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் அந்த வீட்டுக்கு முன்னாடி. கோலம் போட வீடை பார்த்தாலே நெகட்டிவாக பார்க்குறவங்களோட இதை நியூட்ரலைஸ் பண்ணும். அது இது ஒன்று இருக்குது. மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்லாம் வரும் உங்களுக்கு. திதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அமாவாசை காலத்தில் கோலம் போட மாட்டாங்க, தெரியுமா? ஏன் போட மாட்டாங்க அப்படின்னா, பித்ருக்கள் வர காலம் அது. அதாவது உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்கள், உங்கள் தாத்தா பாட்டி, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கூட தவறிட்டு இருக்கலாம். அவங்க அந்த அமாவாசை காலங்களில் அந்த வீட்டுக்கு போவாங்க. கோலம் இருந்தால், அதாவது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியலில் தான் அந்த ஆவி, அந்த உயிரின, அந்த சோலோட மூமெண்ட் வராது. கோலம் பிளாக் பண்ணிடும். புரியுதுங்களா? நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஆவி உலகம்லாம் சொல்றீங்கல்ல, கோலம் போட்டா வராது. கோலம் காலையும் போடுவாங்க, மாலையும் போடுவாங்க, தெரியுமா? காலையில மட்டும் கிடையாது கோலம். காலையில தண்ணி தெளிச்சு கோலம் போடுற மாதிரியே சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க. ஈவினிங் ஒரு வாட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவிழா காலங்கள்ல கோயில் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய கோயிலில் திருவிழா காலங்களில் எல்லா இடத்துலையும் நிறைய கோலங்கள் போடுவாங்க காலை மாலை. அது டெய்லியும் உங்களுக்கு தினம் மாறும். ஒரு 11 நாள் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்குது ஒரு கோயிலில் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான கோலங்கள் வரையப்படும். கோலங்களில் உங்களுக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அது ஜஸ்ட் இஸ் நாட் ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அது ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு இன்னைக்கு. எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாதிரி கோலங்கள் போடணும்லாம் கணக்கெல்லாம் இருக்கு.
எத்தனை புள்ளி வச்சு கோலம் போடணும். சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கோலமாக போடுவாங்க, சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோலம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்லாம் கூட கோலங்களில் உண்டு. ஸோ இதுக்கு பின்னால் வந்து நிறைய அறிவியல் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டாக தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. வணக்கம்.